வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தே அந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள். அடுத்து வந்துட்டு எக்ஸாமினர் ரீடர் ப்ளஸ் வந்துட்டு ஓஏ மசால்ச்சி, இதற்கான அப்டேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நியூ நோட்டிஃபிகேஷன். இந்த நியூ நோட்டிஃபிகேஷனுக்கு நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் 12ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் மறுபடியும் எனக்கு வந்துட்டு நான் டிகிரி முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிற பின் விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டியதான். அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் +2 அல்லது அதற்கான ஈக்குவலண்ட் கல்வி தகுதி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்களாக வந்துட்டு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்மளை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களாக அசம்ஷன் பண்ணிக்கிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 12ஆம் வகுப்பு கல்வி தரத்துக்கு உண்டான நபர்கள் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. இல்லை இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணுங்கள். கரெக்டான ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தவறுதலாக பண்ணினீங்க அப்படின்னா எந்த விதத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் அடுத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட மிஸ்டேக்ஸ், அதாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் மேபி நீங்கள் வந்து சரியாக தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இருக்குது அப்படின்னு டிக் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒன்று சம்திங் இந்த மாதிரி இது ரிலேட்டடாக விடோ கேட்டகரியாக இல்லாமல் விடோன்னு டிக் பண்ணிட்டாங்க. அல்லது வேறு ஏதாவது காரணத்தை ஏதோ ஒரு காரணம் அப்படின்றது வந்துருச்சு, அது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு போட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும் இப்போ அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் தான் அதுக்கு வந்து முழு பொறுப்பு. இப்போ வந்து நான் இல்லை, இதை வந்து நான் கொடுக்கல, இந்த பாக்ஸ் வந்து நான் டிக் பண்ணலை, ப்ரௌசிங் சென்டரை தவறுதலாக டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதை தெளிவாக நோட்டிஃபிகேஷனையும் போட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரௌசிங் சென்டர்லேயோ அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது எடுக்கக்கூடிய தவறுகள், எந்த தவறுகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தவறுகளை பிஎஸ்டிஎம்மோ அல்லது விடோ கேட்டகரியோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று, இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன்லேயும் தவறுதல் நடக்குது அப்படின்னா, இப்போ ஏஜ் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2000 பிறந்திருப்பாங்க. 2000 பிறந்தவங்க 1900 கூட போட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க, 1900ன்னு போட்டால் 150 வயசு ஆகி போயிடும். அதனால் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு வேளை 99ன்னு போட்டிருக்கலாம். 2020 1999ன்னு போட்டிருக்கலாம். அது வந்து ஒரு தவறுதல். இந்த தவறுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். அது வந்து வேறு யாரும் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போதும் அப்ளிகேஷனில் ஏற்படுற தவறுகளுக்கும் முழுக்க விண்ணப்பதாரர்களே பொறுப்பு. இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தவறு பண்ணிடுச்சு, இல்லை அப்ளை பண்ண ப்ரௌசிங் சென்டரு வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னா, நீங்கள் வந்து சிவி போவீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது போவீங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, டிசபிள்டு கேட்டகரின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, டிசபிள்டுன்னு போட்டாங்க, ஆனால் டிசபிள் கிடையாது, நார்மல் கேண்டிடேட். டிசபிள் மீன் மாற்றுத்திறனாளி, நீங்கள் மாற்றுத்திறனாளி கிடையாது. பட் இருந்தாலும் மாற்றுத்திறனாளின்னு போட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை மாற்றுத்திறனாளின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன உங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், அந்த அப்ளிகேஷனில் இந்தந்த டேட்டா நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டேட்டாவில் என்ன இருக்குதோ அதை தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிசபிள்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை மாற்றுத்திறனாளியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாற்றுத்திறனாளி வேக்கனில் தான் உங்களையும் கூப்பிடுவாங்க உள்ளே. நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளேயும் போவீங்க. உள்ளே போயிட்டு, சார் இப்போ அப்ளை பண்ணும்போது ப்ரௌசிங் சென்டரில் தவறுதலாக மாற்றுத்திறனாளிங்கிறத டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பு கிடையாது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது விடோ கேட்டகரிக்கும் பொருந்தும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பொருந்தும், பிஎஸ்டிஎம்முக்கும் பொருந்தும். நீங்கள் என்ன ப்ரியாரிட்டி என்ன இதில் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும். தவறுதலாக ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபைனல் வரைக்கும் நமக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு எக்ஸாமினர் ரீடர்
பெய்லீஃப் இதற்கான அப்டேட் தான். ஏன்னா இது வந்துட்டு இதில் அனைத்து தகவல்கள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் தான் அதற்கு வந்து முழு பொறுப்பாகணும். ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லீஃபு. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஏன்னா கோர்ட்டில் இதற்கு முன்னாடி இவ்வளோ தாழ்த்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்ததில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வருது, என்ன மாதிரியான இது வருது அப்படின்றதும் அதில் பார்த்துருந்துருப்பீங்க எல்லாருமே. என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி அப்படின்றது சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த மெயில் ஐடியில் நீங்கள் வந்து உங்களோட சந்தேகங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபை வேணும், ஏதாவது கேட்கணும், தகவல்கள் அறியணும் அப்படின்னா தாராளமாக அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மெயில் ஐடி அஃபிஷியல் மெயில் ஐடி தான். அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஓகே, செகண்டரி. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு மண்டேக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடலாம். ஏன்னா இப்படியே இருந்துட்டோம், அப்படியே சும்மா நார்மலாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டோம். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டு அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த நகர்வு அப்படிங்கிறதும் இல்லை. ஏன்னா கோர்ட்டில் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நடந்ததில்லை. வெறும் 3 மாதம் தான் நடக்கும். 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4வது மாதத்துலலாம் வேலைக்கு போயிட்டு சம்பளமே வாங்கிடுவாங்க. அந்த ரேஞ்சில் தான் நடந்திருக்கு. பட் இப்போ தான் வந்து இவ்வளோ டிலே அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது நம்ம இந்த சனி ஞாயிறு அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா வீக்கெண்டில் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த வீக்கெண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அப்டேட்டும் வரலை, எந்த ரிசல்ட்டும் எதுவுமே தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து அடுத்து வந்து என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்களோட அடுத்தடுத்த மூமெண்ட் அப்படின்றது கொடுப்போம். டெலகிராம் சேனல் அதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து கோரிக்கைகளை தான் நம்ம வந்து ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. கோரிக்கைகள் அப்படின்றது வைக்க போகிறோம். கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி மற்ற தேர்வுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் ட்ரெண்ட் பண்ணுறது மூலயமா ஒரு சில விஷயங்களை ஆன்லைனில் ட்ரெண்ட் பண்ணுறது மூலியமாகவே சக்ஸஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ அது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த கன்சர்ன் துறையில் இருக்கிறவங்களுக்கு போய் சேருது. ஸோ போய் சேர்றது தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயமே. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தினால கேண்டிடேட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது. ஏன்னா நம்மளும் இப்போ பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இதற்கான ஒரு ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கல. இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஏன்னா மேக்ஸிமம் நபர்கள் என்னென்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதுறது ஆள் கிடையாது. ஸோ மற்ற வேறு எக்ஸாமு வேறு தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வேறு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக நமக்கு அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. மேபி இந்த ஒரே ஒரு தேர்வுக்கு மட்டும்தான் நான் என்னால் எலிஜிபிள், நான் இதுக்கு மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வெடிக்கும், பூதாகரமான விஷயமாக வெடிக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஏன்னா ஒரு 10த்தோ 8த்தோ அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்தடுத்த நகர்வுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது பிஎட் குவாலிஃபிகேஷனுக்கு அது இதுன்னு நம்ம அடுத்தடுத்த நகர்வுக்கு நகர்ந்துட முடியுது. பட் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு கேண்டிடேட்ஸ் ஒரு சிலர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சி போனவங்களும் இருக்காங்க. இதே டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சில நபர்களுக்காக தான் நான் பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் வந்து ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் என்னென்ன அப்டேட் கொடுக்குறோம், நம்ம என்ன அடுத்த நகர்வு என்ன மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற முழுமையான தகவல்கள் அப்படின்றத அதில் தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் பகிரப்படும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் தெரியும். அதுக்காக தான் அந்த சேனல் டெலகிராம் குரூப் அப்படிங்கிறதும் நம்ம வந்து தொடர்ச்சியாக இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து வந்து ஓஏக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். பட் இதில் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த மாதிரி ரிசல்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இதுக்கப்புறம் வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறது 2 இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லீஃப்க்கு வெறும் இன்டர்வியூ மட்டும், இதற்கு வந்து 2
தேர்வுகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இரண்டும் எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் டெலகிராம் குரூப்பில் அதை பற்றின டாக்ஸும் அடுத்தடுத்த மூவ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ தொடர்ச்சியான அப்டேட்ஸ் தெரியணுங்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.